கரூர் மாவட்டம் தென்னிலை கார்வழி இடையே 8 கிலோமீட்டர் தார் சாலை உள்ளது. இந்த தார் சாலை அமைந்திருக்கும் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் உள்ளன. கனரக வாகன போக்குவரத்தால் சாலை சேதமடைந்து விட்டது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலையை சீர் செய்யவில்லை. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சாலையை புதிதாக அமைக்க கோரி கலெக்டர், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனை கண்டித்தும் உடனே சாலையை அமைக்க வலியுறுத்தியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 10வது நாளாக தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது. இன்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆடு மாடுகளுடன் குடியேறும் போராட்டம் நடத்தினர். கரூர் மாவட்டம் தென்னிலையிலிருந்து கார்வழி வரை செல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான தார் சாலை இருக்கிறது. இந்த சாலை அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சாலை மிக கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட குவாரிகள், கிரசர்கள் தொடர்ச்சியாக இந்த சாலையை பயன்படுத்துவதால் இந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த சாலை தான் அந்த அனைத்து கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தென்னிலை செல்வதற்கும் ஈரோடு மாவட்டத்தை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சாலை. இந்த சாலை சீரமைத்து தரக்கோரி, புதிதாக அமைக்க கோரி தொடர்ச்சியாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் ஊராட்சி ஒன்றியத்திலுமே புகார்களும் கோரிக்கை மனுக்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த போதிலும் பல்வேறு இன்னைக்கு இன்னும் 2 மாதத்தில் அமைத்து தருகிறோம், 1 மாதத்தில் அமைத்து தருகிறோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வழியின்றி இந்த சாலை மரண சாலையாகவே மாறி போனதால உடனடியாக சாலை அமைத்து தரக்கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இந்த பகுதி பொதுமக்கள் சார்பில் இன்னைக்கு 10வது நாளாக தொடர் காத்திருப்படம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 10வது நாளில் ஆடுகள், மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளோடு பந்தலிலே விவசாயிகள் குடியேறி இருக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பகுதியில் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு, மாவட்ட கனிமூல அறக்கட்டளையில் ஏகப்பட்ட நிதி இருக்கு. அந்த நிதியின் மூலமாக உடனடியாக இந்த சாலை அமைத்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லைனா எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது வேறு வழியின்றி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.